ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் ஆபு, ராஜஸ்தான். இன்று ஜனவரி 24ஆம் நாள். நாம் அனைவரும் மிக அழகான தபஸ்யாவை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த தபஸ்யா மூலமாக நமக்குள் அமைதி சக்தியை நெருக்கின்றோம். அமைதி சக்தியானது இனி வரக்கூடிய காலத்தில் உலக நன்மைக்கான மகான் காரியத்தை செய்யும். நாம் இந்த ஒரு உண்மையை மறந்துவிடக்கூடாது. அனைத்து ஈஸ்வரி பொக்கிஷங்களை அடைந்துள்ளவர்கள் தனது நேரம் மற்றும் எண்ணங்களை வெற்றியுடையதாக ஆக்கியவர்கள்தான் மகா நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய மணியாக இருக்கின்றார்கள். இவர்கள் உலகிற்கு மிகப்பெரிய சேவை செய்வார்கள். இனி வரக்கூடிய காலம் இவர்களுடையதாகத்தான் இருக்கும். யார் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், எனது உனது பதவி பொசிஷன் என்ற சக்கரத்தில் மாட்டியுள்ளார்கள், யோக ஸ்திதி அற்றவராக இருக்கின்றார்கள், வீணான எண்ணங்களை செய்து நேரத்தை வீணாக்குகின்றார்கள் என்றால் அவர்கள் பரிதாபப்படுவதை தவிர வேறு எதுவும் அடைய போவதில்லை. நாம் காலையிலிருந்தே சிந்தனை செய்வோம். என்னுடைய ஒவ்வொரு நொடியும் மிகவும் முக்கியமானது. என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் மகானாக இருக்கின்றது. நான் இதை வெற்றியடைய செய்ய வேண்டும். கவனக்குறைவாக சோம்பேறியாக இருந்து தீய தொடர்பில் வந்து நான் இந்த மகான் சக்திகளை அழுத்துவிடக்கூடாது. இன்று காலையிலிருந்து மிக அழகான ஜுவாலாமுகி யோகம் செய்வோம். பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டு தன்னை சிரேஷ்ட சமானில் நிலைத்திருக்க செய்து பாபாவிற்கு உண்மையான உள்ளத்துடன் நன்றி கூற வேண்டும். இதனால் நமது மனம் ஈஸ்வரிய அன்பினால் நிறைந்து உள்ளம் ஒருநிலைப்படும். அப்பொழுது நமது ஸ்திதி சகஜமாகவே யோகயுக்தாக ஆகிவிடுகின்றது. நாம் விதி ரூபம் ஆகிவிடலாம். பயிற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா ஞான சூரியனாக இருக்கின்றேன். மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன். பரந்தாமத்தில் சர்வ சக்திவானுடன் அவருடைய கரணங்களுக்கு கீழே இருக்கின்றேன். அவருடைய கரணங்கள் எனக்குள் நிறைந்து முழு உலகிற்கும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. இது மிகவும் புண்ணியத்திற்கான சேவையாகும். இதனால் அதிகமாக புண்ணியமானது சேமிப்பாகின்றது. நாம் பாபாவை பார்த்து கொண்டே இருப்போம். அவருடைய சக்திகளை தனக்குள் நிறைத்துக் கொள்வோம். தேனியை போன்று அவரிடமிருந்து அனைத்தையும் உறிந்து கொள்ள வேண்டும். பாபாவுடைய அனைத்தையும் எனக்குள் நிறைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். காலையிலிருந்தே ஒரு முறையாவது நல்ல சிந்தனையினால் மூழ்கி நிலைக்கு செல்ல வேண்டும். பிரபுவின் அன்பில் மூழ்கிவிட வேண்டும். இந்த வாழ்க்கையில் பாபா எனக்கு என்னை பிரபுவின் அன்பில் மூழ்கியிருந்து விதைரூபத்தை பயிற்சி செய்வோம். எப்பொழுது மனம் மூழ்கி நிலைக்கு சென்று விடுகிறதோ அப்பொழுது விதைரூப நிலைக்கு செல்வது சுலபமாகிவிடும். இன்று முழு நாளும் இந்த ஸ்வமானில் இருப்போம். நான் பூர்வஜாக இருக்கின்றேன். வள்ளலாக இருக்கின்றேன். மாஸ்டர் பாகிய விதாதாவாக இருக்கின்றேன். மாஸ்டர் வர தாத்தாவாக பரந்தாமத்தில் பாபாவிடமிருந்து சர்வ சக்தியின் கரணங்களை தனக்குள் நிறைத்து கொள்கின்றேன். இது முழு உலகிற்கும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. மிக சுகமான ஃபீலிங் என்பது ஏற்படும். கொடுப்பதினால் கிடைக்கக்கூடிய சுகம் தனிப்பட்டதாகும். நாம் கொடுத்து கொண்டே தன்னை ஆனந்தத்தால் நிறைத்துக் கொள்வோம். ஓம் சாந்தி.